dear students, simple applications in integrals. So example 11.10, if f dash x equal to 3x square minus 4x plus 5 and f of 1 equal to 3, then find the f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ let f dash x equal to நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னது d by dx, differentiation of f of x with respect to that x அப்படின்ற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இன்டெகிரேட்டிங் ஆன் த போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் வி கெட், அப்போது ரெண்டு சைடும் இல்லைங்களா, அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லைங்களா. அப்போது எஃப் டேஷ் எக்ஸை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது அது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிது ஈக்குவல் டு இன்டெகிரேஷன், அப்போது 3x ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் அப்படின்றது ஒரு வாட்டி எழுதிக்கணும், மைனஸ் 4x இன்டு டிஎக்ஸ்ன்றது ஒரு வாட்டி எழுதிக்கணும், ப்ளஸ் 5 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் இதை என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை ஒவ்வொரு வாட்டியும் இதை இந்த டிஎக்ஸோடையும் இந்த இன்டெகிரேஷன் சிம்பிளோடையும் போட்டு தனித்தனியாக நம்ம இங்கே என்ன செஞ்சிடும் பிரித்து இப்படி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். தனியாக இன்டெகிரேஷன் 3x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸை ஒரு வாட்டியும் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் 4x அப் இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும், ப்ளஸ் 5 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 5 dx அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இங்கே என்ன ஒன்று கவனிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் டேஷ் எக்ஸ் கிடைக்கிது. இந்த எஃப் டேஷ் எக்ஸ் தான் இன்டெகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் எஃப் ஆஃப் எக்ஸாக கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்ற கான்செப்ட் படி பார்த்தா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண இன்டெகிரேஷன்லேருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நம்மளுக்கு இன்டெகிரேஷன் கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதேமாரி பார்த்தோம் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் டி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் 3 வந்து நம்ம வெளியில் போட்டுட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் த எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் தனியாக எழுதிக்கிறோம். இங்கே மைனஸுக்கு மைனஸ் அப்படியே போட்டுறோம். இந்த 4 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அது வெளியில் வருது. இன்டெகிரேஷன் சிம்பிளை போடுறோம், எக்ஸ் டிஎக்ஸை எழுதிக்கிறோம், ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம். 5 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அது வெளியில் வந்துடுது. இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டு இன்டூ டிஎக்ஸை தூக்கி போட்டுடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் 3க்கு 3 ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிடுறோம். இப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம், அதனால் இன்டெகிரேஷன் சைன் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸும் வரக்கூடாது. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏதாவது இன்டெகிரேஷனில் ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தோம்னா integration of x to the power of n into dx equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator plus c but n is not equal to minus 1 அப்படின்ற கான்செப்ட் படி இங்கே கொடுத்துருக்கிற 2 இருக்குது பார்த்தீங்களா, இது n மாரி நினச்சிக்கிட்டோம்னா 2 plus 1 bringing to the power as a denominator 2 plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம், இங்கே இருக்கிற 4க்கு 4 அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இதோட பவர் ஒன்றுமே இல்லைன்னா அது ஒன்றுன்னு தானே அர்த்தம் நம்மளுக்கு. அப்போ n + 1, அப்போ 1 + 1 bringing to the power as a denominator அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், 5 கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஆசிட்டிஸ் அப்படியே வெளியில் போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ்ன்னு தான் கிடைக்கும். அதோட 5 × x 5x ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு, அதனால் இன்டெகிரேஷன் சிம்பிளோ இந்த டிஎக்ஸோ எங்கேயும் வரக்கூடாது. ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்கும்போது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 3 × 2 + 1 became 3 ஆகிடும், அதே 3 ஆகிடும். இந்த 3 இந்த 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதேமாரி மைனஸ் 4 இன்ட்டு இது 1 + 1 2 ஆகுது. அந்த பவரை தான் நம்ம கீழே இங்கே போட்டுக்கிறோம், டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம் சிம்பிளிஃபை பண்ணால் இது 1 டைம் போகும், இது 2 டைம் போகும் இல்லைங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 5x + c. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 கேன்சல் ஆனது x³ ஒண்டி தான் இருக்கும், அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 4 1 டைமு, இது -2x² இல்லைங்களா, அதை -2x² அப்படியே போட்டுட்டு 5x அப்படியே போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் அவங்க என்ன செய்ய கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 1 = 3 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 3. அந்த 3யை தூக்கி நம்ம என்ன செய்கிறோம் எஃப் ஆஃப் 1க்கு பதில் இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிறோம் எஃப் ஆஃப் 1 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு போட்டுக்கிறோம்.
அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதில் இந்த ஒன்னோட வேல்யூவை அங்கே சப்ஸ்டிட் பண்ணி 1 கியூப்னு போட்டுக்கிறோம், மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறோம், 2 போட்டுக்கிறோம், எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன செய்கிறோம் 1 போட்டுக்கிறோம், அப்போ 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம், 5 போட்டுக்கிறோம், 1க்கு பதில் 1 போட்டுக்கிறோம், ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம். அப்போ f(1) வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, f(1) இஸ் ஈக்குவல் டு 3 அப்படி நம்ம சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ f(1) வந்து 3க்கு ஈக்குவல்னு போட்டு 3 இங்கே போட்டுட்டு ஈக்குவல் டு 1ஓட கியூபு எப்பயுமே 1 தான் வரும் நம்மளுக்கு தெரியும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு இதுவும் அதேமாரி 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 அப்படியே தான் வரும். இங்கே 5 இன்ட்டு 1 5 அப்படியே தான் வரும், ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இப்போ 3க்கு 3 இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 2 ப்ளஸ் சைனை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ன்றது கிடைக்கும். இப்போ -2 6லேருந்து -2 போகுனா நம்மளுக்கு 4 கிடைக்கும் தெரியும். இங்கே ப்ளஸ் சி அப்படியே போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 6லேருந்து 2 போகும்போது 4 இல்லைங்களா. அப்போ 4 ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு வேண்டியது சி தான் வேணும். அப்போ சி இங்கே வச்சுட்டு இந்த 4ஐ வந்து அந்த பக்கம் கொண்டு போது 3 - 4 அப்போ என்ன ஆகிடும் -1 கிடைக்கும். அந்த -1 தான் சி. அப்போ சியோட வேல்யூ என்னது -1. ஸோ அப்போ f(x) = x³ - 2x² + 5x + c அப்படின்னு பார்த்தோம். அது ஃபைனலாக சி வேல்யூ கண்டுபிடிச்சோடனே அந்த சிக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் -1 போட்டுட்டோம்னா f(x) = x³ - 2x² + 5x - 1 புரியுதுங்களா. இப்படி நம்ம போட்டுக்கலாம் ஃபைனலாக. ஸோ இதுதான் நம்ம என்ன செய்கிறோம் ஃபைனலைட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். f(x) ஓட இந்த லாஸ்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்.